காணொலியில் நம்ம 17வது ஐபிஎல் சீசனோட 49வது மேட்சான சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சில் நடந்த சாதனைகள் சோதனைகள் வேதனைகளை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. அதாவது ஐபிஎல் சீசனோட 49வது மேட்சான சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட கோட்டையான சேப்பாக்கத்தில் நடந்துச்சு. இந்த ஒரு மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்சு பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தோம்னா பவுலிங் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால நீங்கள் பவுலிங் செலக்ட் பண்ணி கேட்டப்ப சாம் கரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு பிச்சு பார்த்தோம்னா புது பிச்சு, நாங்கள் ப்ரீவியஸாக விளையாண்ட மேட்ச் எங்களுக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. இந்த ஒரு கான்ஃபிடன்ஸோட இந்த மேட்ச் விளையாட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏர்லியராக விக்கெட் எடுத்து ஒரு மேட்ச்சில் நல்ல ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் இருப்போம்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக நாங்கள் 267 ரன் சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு கான்ஃபிடன்ஸும் இங்கே பிரேவாக விளையாட போகிறோம் நாங்கள் சொல்லியிருந்தாரு. ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட அவங்க என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தோம்னா, நாங்களும் ஃபீலிங்காக செலக்ட் பண்ணியிருப்போம். இந்த ஒரு பிச்சு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல நிறைய டியூ வருது. அது மட்டும் இல்லாமல் டியூலேயே நாங்கள் ப்ரீவியஸ் SRH ஜெயிச்சிருந்தோம். இந்த ஒரு மேட்ச்ல பார்த்தோம்னா 13 இல்லை துஷார் தேஷ்பாண்டே இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மேட்ச் எங்களுக்கு இம்பார்ட்டன் தான் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு மேட்சை பற்றி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் மாசு, அதனால சிஎஸ்கே பேட்டர் ஆனாங்க ஜோக். இதை பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன் எல்லாம் சாக்குன்னு தான் சொல்லணும். இது போக இந்த மேட்சில் நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் பக்கத்தில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல நடந்த சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4வது முறையா சென்னையை சேப்பாக்கத்தில் தோக்கடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மேட்ச்ல யார் அதிகமாக ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் 48 பாலுக்கு 62 ரன் அடிச்சிருந்தாரு. அஜிங்கிய ரஹானே பார்த்தோம் அப்படின்னா 24 பாலுக்கு 29 ரன் அடிச்சிருந்தாரு. சமீர் ரிஷ்வி பார்த்தோம் அப்படின்னா 23 பாலுக்கு 21 ரன். மொயின் அலி பார்த்தோம்னா 9 பாலுக்கு 15 ரன். தோனி பார்த்தோம் அப்படின்னா 11 பாலுக்கு 14 ரன் அடிச்சிருந்தாங்க. அப்படியே பஞ்சாப் கிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஜானி பெரிஸ்டோ பார்த்தோம்னா 30 பாலுக்கு 46 ரன் அடிச்சிருந்தாரு. ரைலி ரிஷோ பார்த்தோம் அப்படின்னா 23 பாலுக்கு 43 ரன் அடிச்சிருந்தாரு. சசாந்த் சிங் பார்த்தோம் அப்படின்னா 27 பாலுக்கு 25 ரன். சாம் கரன் பார்த்தோம் அப்படின்னா 20 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்த ஒரு மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தோம்னா கம்ஃபர்டாவே ஜெயிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். இதனால அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கேவோட டோட்டல் ஸ்கோர் பார்த்தோம்னா 162 அடிச்சிருந்தாங்க 20 ஓவருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 17.5 ஓவர்லயே கிட்டத்தட்ட 163 ரன் அடிச்சு 3 விக்கெட் இழந்து இந்த மேட்சை ஜெயிச்சிருந்தாங்க 7 விக்கெட் வித்தியாசத்துல. இந்த ஒரு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸோட ஸ்பின்னர்ஸ்லாம் பார்த்தோம்னா சூப்பரா போட்டிருந்தாங்க. அதுல முக்கியமா 2 ஸ்பின்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகுல் சஹர் பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் போட்டு 16 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஹர்ப்ரீத் பிளார் பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் போட்டு 17 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. 2 ஸ்பின்னர் எடுத்து 4 விக்கெட் தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங்ல பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். குறிப்பா ஹர்ப்ரீத் பிளாரோட அந்த முதல் 2 விக்கெட். இப்போ இந்த மேட்ச்ல யார் எக்கனாமிக்கா பவுலிங் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ராகுல் சஹர் 4 ஓவர் போட்டு 16 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஹர்ப்ரீத் பிளார் பார்த்தோம்னா 4 ஓவர் போட்டு 17 ரன் போட்டு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இதுவே நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலிங் யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா முஸ்டபிசூர் ரஹ்மான் 4 ஓவர் போட்டு ஒரு மெய்டன் கொடுத்து 22 ரன் கொடுத்து விக்கெட் எடுக்காம இருந்தாரு. இது எல்லாமே தான் இந்த மேட்சோட சாதனைகள். இந்த மேட்சோட சோதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேட்ச்ல ஒட்டுமொத்த சோதனை சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா சென்னை முன்னாடி நடந்த மேட்ச் எல்லாம் பார்த்தோம்னா பவர் பிளேலேயே ஒரு விக்கெட் இழந்திருப்பாங்க. அந்த விக்கெட் அஜிங்கிய ரஹானேவா இருக்கும். இந்த ஒரு மேட்ச்ல பார்த்தோம்னா பவர் பிளேல விக்கெட்டே இழக்காம கிட்டத்தட்ட 55 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆனா சென்னையோட பேட்டிங் எனக்குள்ள சோக் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 8வது ஓவர்ல 8வது ஓவரோட 2வது பால் பார்த்தோம் அப்படின்னா அஜிங்கிய ரஹானே 24 பாலுக்கு 29 ரன் அடிச்சு அவுட் ஆகியிருந்தார் ஹர்தீப் பிளாருக்கு. அடுத்த பால் வைடு. அதுக்கப்புறம் சிவம் துபே இருந்தாரு. எப்பவுமே சிவம் துபே ஸ்பின்னர்னா வெளிப்பாருன்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு மேட்ச்ல ஹர்தீப் பிளார் பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரை காலி பண்ணிட்டாருன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு பால் ஆடி டக் அவுட்ல போயிட்டாரு LBWI. அதுக்கப்புறமா 9வது ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா ஜடேஜா பார்த்தோம்னா 2 ரன்னுக்கு விளையாடி அவுட் ஆகியிருந்தாரு. பின்னர் சமீர் ரிஷ்வி மொயின் அலி எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சமான ரன் மட்டும் அடிச்சிருந்தாங்க. குறிப்பா சமீர் ரிஷ்வி பார்த்தோம் அப்படின்னா 23 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருந்த நிலையில அவுட் ஆகியிருந்தாரு. இவனுக்குள்ள மேட்சை சென்னைக்கு கைவிட்டு போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இடையில ஓவரான 7 to 15 ஓவர்ல தான் பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் 47 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த 7 to 14 ஓவர்ல பார்த்தோம்னா அதிகபட்சமே 5 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அது அதிகபட்சம் 5 ரன் சொல்றது ஒரு ஓவருக்கு. 14 குறைஞ்சபட்சம் எவ்வளவு ரன் அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா 4 ரன் அடிச்சிருந்தாங்க ஒரு ஓவருக்கு. இது ஒரு மிடில் ஒரு சோக்கு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் எவ்வளவு தூரம் கீழே கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லணும். அதே மாதிரி 16 to 20 ஓவர் மார்க்ல பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் 60 ரன் அடிச்சிருந்தாங்க. 16, 17, 18, 19, 20 இந்த ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓவர்ல அதிகபட்சமா 20 ரன் அடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 19வது ஓவர் பார்த்தோம்னா வெறும் 3 ரன் மட்டும் தான் கொடுக்கப்பட்டுச்சு ராகுல் சஹரால. இது எல்லாமே தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ரன் சோக்குக்கு காரணம். அதே மாதிரி பஞ்சாப்ல இருந்து ரன் சோக்காச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் பஞ்சாப் கிங்ஸ் 3 விக்கெட்டை இழந்திருந்தாலும் கூட பவர் பிளேலயே பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் ஒரு விக்கெட்டை இழந்திருந்தாங்க. சிம்ரன் சிங்கோட விக்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா 10 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருந்த நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸோட 36 வயது மதிக்கத்தக்க ஃபாஸ்ட் மீடியம் பவுலரான ரிச்சர்ட் கிளீசன் பார்த்தோம்னா அவரோட விக்கெட் எடுத்திருந்தாரு. இது அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ IPL விக்கெட். அதுக்கப்புறமா நிதானமான ஜானி பெரிஸ்டோவும் சரி ரைலி ரூசோவும் சரி 2 பேருமே 40க்கு மேல ரன் அடிச்சிருந்தாரு. 83 ரன்ல தன்னோட 2வது விக்கெட்டை விட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ்.
சிவன் துபே பார்த்தோம் அப்படின்னா ஜானி பெரிஸ்டோவுக்கு பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா ரூசோ பார்த்தோம் அப்படின்னா 43 ரன் அடிச்சிருந்த வேலையில சர்துல் தாக்கூர் போட்ட பால்ல போல்டா இருந்தாரு. இது எல்லாமே தான் இந்த மேட்சில் நடந்த சோதனைகள். இந்த மேட்சில் நடந்த வேதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை சூப்பர் கிங்ஸோட மிடில் ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, சமீர் ரிஸ்வி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தாங்க. சமீர் ரிஸ்வியை நீக்கிட்டா கூட சிவம் துபேவை, ரவீந்திர ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 40 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுப்பாங்க. இந்த ஒரு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபே ஒரு ஸ்பின்னருக்கு அவுட் ஆயிருந்தாரு. ஜடேஜாவும் பார்த்தோம் அப்படின்னா 2 ரன் அடிச்சிருந்த நிலையில ஸ்பின்னருக்கு அவுட் ஆயிருந்தாரு. இந்த 2 பேருமே பார்த்தோம்னா LBW அவுட் ஆயிருந்தாங்க. குறிப்பா எல்லா மேட்சும் பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆனோடனே சிவம் துபே வருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டேரல் மிச்சல் வருவாரு. இந்த ஒரு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா சமீர் ரிஸ்வி இறக்கி விட்டுருந்தாங்க, டேரல் மிச்சல் அப்புறமா இறக்கி விட்டுருந்தாங்க. ஆர்டர்ல முன்னாடி இறங்கின சமீர் ரிஸ்வியும் பார்த்தோம் அப்படின்னா பாலுக்கு பால் ரன் அடிச்சிருந்தாரு. 23 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருந்தாரு. சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா மற்றும் சமீர் ரிஸ்வியோட போர் பேட்டிங் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஒரு நிலையில கொண்டு வந்து விட்டுருக்குன்னு சொல்லணும். இன்னொரு வேதனை என்னன்னு பார்த்தோம்னா 19வது ஓவர்ல கூட வெறும் 3 ரன் தான் கொடுத்திருந்தாரு ராகுல் சேகர். 20வது ஓவர்ல கூட ஒரு சம்பவம் நடந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டேரல் மிச்சல் பார்த்தோம் அப்படின்னா 2 ரன் ஓடினாரு. ஆனா டோனி ஓடவே இல்லை. கடைசியில டோனி மிஸ் பண்ண அந்த 2 ரன் பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் வித்தாரத்துல ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருக்கு. டோனி ரொம்ப செல்ஃபிஷா இருந்தாருன்னு. இதே மாதிரி ஒண்ணுதான் பஞ்சாப் கிங்ஸ்ல கூட ஒரு ஓவரில் நடந்தது. பிரசாந்த் சிங் 2 ரன் ஓடிட்டாரு. ஆனா சாம் கரன் 1 ரன் கூட ஓடாம இருந்தாரு. இன்னைக்கு அதே மாதிரி ஃபீல்டிங்ல ஒரு வேதனை ஏற்படுத்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரசாந்த் சிங் பார்த்தோம் அப்படின்னா சர்துல் தாக்கூரோட ஒரு பால்ல கேட்ச் கொடுத்துருந்தா அந்த ஒரு கேட்ச் பார்த்தோம் அப்படின்னா டேரல் மிச்சல் விட்டுருந்தாரு. இந்த ஒரு கேட்ச் மிஸ்மே பார்த்தோம்னா இந்த ஒரு மேட்ச்ல தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லணும். பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஒரு பவுலர் ஷாட் பார்த்தோம் அப்படின்னா 2 பால் போட்டிருந்தாரு. அப்புறம் இன்ஜூரின்னு உள்ள போயிட்டாரு. சென்னையில அதிகபட்சமா ரன் கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா சர்துல் தாக்கூர் தான். 3.4 ஓவர் போட்டு 48 ரன் கொடுத்திருந்தாரு. இப்படி பஞ்சாப் கிங்ஸ்ல ஸ்பின்னர்லாம் நல்லா போட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்பின்னர் நல்லா போடுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கிங்ஸோட ஸ்பின்னரான ஜடேஜா, மொயின் அலிலாம் பார்த்தோம் அப்படின்னா 3 ஓவர் 2 ஓவர் போட்டு ஆளுக்கு 22 ரன் கொடுத்திருந்தாங்க விக்கெட்டுக்கு எடுக்காம. பேரோட சேர்ந்து முஸ்தபிசூர் ரஹ்மான் பார்த்தோம்னா 4 ஓவர் போட்டு 1 ஓவர் மெயின்டைன் பண்ணி 22 ரன் கொடுத்திருந்தாரு. மட்டும் இல்லாம இன்னொரு வேதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரைக்கும் நடந்த மேட்ச்லயே டோனி அவுட் ஆகவே இல்லை. இந்த ஒரு மேட்ச்ல தான் டோனி கடைசி பால்ல ரன் அவுட் ஆகியிருந்தாரு. ஓவராலா இந்த மேட்சை பத்தி சொல்லணும் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு 20 ஓவர் முடிஞ்சு போச்சு. அவங்க டோட்டலா 20-30 ரன் பத்தாம போச்சுன்னு தான் சொல்லணும். இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியும் நினைச்சா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல் தெரிஞ்சுக்க மாதிரி குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.